அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய முஸ்லிம் சகோதரர்களே, முதலாவதாக உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களும் துவாக்களும். எதுக்கு பாராட்டு, எதுக்கு துவா என்று நீங்கள் கேட்கலாம். சமீபத்தில் சென்னை நகரை புரட்டி போட்ட பெருமழையில், வெள்ளத்தில் நீங்கள் செய்த இந்த சேவை மிகுந்த பாராட்டுக்குரியது. எதையும் எதிர்பார்க்காமல், பிரதிபலனை எதிர்பார்க்காமல், நன்றியை எதிர்பார்க்காமல், பாராட்டை எதிர்பார்க்காமல், விளம்பரத்தை எதிர்பார்க்காமல், எதையுமே எதிர்பார்க்காமல் இயற்கையாக உங்கள் உள்ளத்தில் எழுந்த ஒரு எழுச்சியின் காரணமாக உங்கள் சுகங்களை எல்லாம் விட்டுவிட்டு தெருவிலே இறங்கி, சாக்கடையில் இறங்கி, தண்ணீரில் இறங்கி மக்களுக்கு செய்த சேவைகளை தொலைக்காட்சியின் மூலமாகவும் பத்திரிகைகள் மூலமாகவும் நேரடியாகவும் பார்த்தபோது ஏற்பட்ட அந்த செய்கைகளுக்காகத்தான் இந்த பாராட்டுகளும் உங்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக இந்த செய்கை எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரும்பான்மை சமுதாய மக்களுக்கு மத்தியிலே எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. எல்லாரும் புகழ்கிறார்கள், மனம் விட்டு புகழ்கிறார்கள், வாய் விட்டு புகழ்கிறார்கள். எங்கள் கருத்துக்களை நாங்கள் மாற்றிக்கொண்டோம் என்று சொல்கிறார்கள். இவர்களை போயா நாம் தீவிரவாதிகள் என்று சொன்னோம், இவர்களுக்கா நாம் வீடு தர மறுத்தோம். இந்து பத்திரிகை அழகாக எழுதியிருக்கிறார்கள். எவர்கள் மீது நீங்கள் கசப்புணர்வையும் வெறுப்புணர்வையும் வளர்த்து எவர்களுக்கு வீடு தர மாட்டோம் என்று சொன்னீர்களோ அந்த இஸ்லாமியர்கள் தான் களத்தில் நின்றார்கள் என்று இந்து தமிழ் பத்திரிகை எழுதுகிறது. சமூக வலைதளங்களை பார்த்தால் பிரமித்து போகிறோம். இந்த முஸ்லிம்கள் வரவில்லை என்று சொன்னால் எங்களுடைய கதி அதோ கதிதான். கோயில்களை கூட சுத்தப்படுத்தி இருக்கிறார்கள் முஸ்லிம்கள். ஆக இந்த அளவுக்கு மக்களுடைய நல்ல பாராட்டுதல்களையும் அன்பையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இதிலே நமக்கு படிப்பினை இருக்கிறது. நமக்கு ஒரு செயல் திட்டம் இதற்கு பின்னாலே பொழிந்திருக்கிறது. என்ன படிப்பினை என்று பார்க்கிற போது, இதயங்களை இணைக்கின்ற சக்தி சமூக சேவைக்கு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் அதை மிகவும் வலியுறுத்துகிறது. இஸ்லாமிய கடமைகளை இரண்டாக பிரிக்கிறோம், ஹுக்கூக்குல்லா, ஹுக்கூக்குல் இபாத் என்று. இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இறைவனுடைய படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஆக இந்த படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தான் மனிதனையும் இணைக்கிறது. இந்த படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதன் மூலமாக இறைவனை நெருங்கலாம் என்று இஸ்லாம் சொல்கிறது. இறைவன் மறுமையில் கேட்பான், நான் பசித்திருந்தேனே, தாகித்திருந்தேனே, நோயிற்றிருந்தேனே, என்னை பார்க்க வந்தாயா என்று இறைவன் கேட்கிற போது அடியான் சொல்வான், நீ நோயிற்றிருந்தாயா, நீ பசித்திருந்தாயா? ஆம், எனது அடியான் ஒருவன் பசித்திருந்தான், அவனை பார்க்க சென்றிருந்தால் என்னை நீ அங்கே பார்த்திருப்பாய். ஆக மக்கள் சேவை, மகேசன் சேவை என்ற கருத்து இதன் மூலமாக நிலைநிறுத்தப்படுகிறது. ஆகவே இந்த இதயங்களை இணைக்கின்ற ஒரு பணி, அல் ஹல்கு குல்லுஹும் யாலுல்லா, படைப்புக்கள் அனைத்தும் இறைவனுடைய குடும்பம். மனிதர்களுக்கு யார் சேவை செய்கிறார்களோ அவர்தான் மனிதர்களிலே சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆகவே இந்த பணியை நீங்கள் செய்து சமுதாயத்தில் நல்ல இணக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் என்பது இங்கே நமக்கு தெரிகிறது. வகுப்புவாதிகள் நீண்ட காலமாக திட்டமிட்டு சமூகங்களை பிளப்பதற்கான திட்டங்கள் அனைத்தும் தவிடுபடியாகின்றன. இதன் மூலமாக, இது போன்ற சேவைகள் மூலமாக அவர்களுடைய திட்டங்கள் செயலிழந்து போகின்றன. அவர்களே கலகலத்து போயிருக்கிறார்கள். ஆக இறைவன் சொன்ன ஒரு கோட்பாட்டை நீங்கள் பின்பற்றினீர்கள். நன்மையை கொண்டே தீமையை தடுங்கள், இறைவன் சொல்லியது. அவ்வாறு செய்தால் உங்கள் பகைவர்களும் உங்களது நண்பர்களாக ஆகிவிடுவார்கள் என்று குர்ஆன் சொல்லியது. அதை நீங்கள் புரிந்தோ புரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்திருக்கிறீர்கள். ஆக பகைமையும் துவேஷத்தையும் களைவதற்கு வழி ஒரு நன்மையை செய்வதுதான். ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை தீர்வல்ல. ஆகவே நீங்கள் இந்த சமூக சேவை செய்வதன் மூலமாக நீண்ட காலமாக பெரும்பான்மைக்கும் சிறுபான்மைக்கும் இடையே விதைக்கப்பட்ட விஷப்பான்மை இதன் மூலமாக களையப்பட்டிருக்கிறது. ஆகவே இது நமக்கு கிடைக்கின்ற மிக பெரும் ஒரு படிப்பினை. இந்த நாட்டில் வகுப்புவாதத்தை அகற்றுவதற்கு சமூக சேவைதான் மிக முக்கியமான காரணி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவேசமாக பேசுவதன் மூலமாகவோ அவர்கள் செய்வது போன்ற காரியங்களை நாமும் செய்வதன் மூலமாகவோ வகுப்புவாதத்தை அகற்றிவிட முடியாது.
ஆக இந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு திட்டத்தை வகுக்க வேண்டும். என்ன திட்டம்? இந்த பணி தொடர வேண்டும். சுனாமியில் செய்தோம், இடையில் விட்டுவிட்டோம், இப்போது மீண்டும் செய்திருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடாது. பேரிடர் வந்தால்தான் பணியாற்றுவோம், மற்ற காலங்களில் சும்மா இருப்போம் என்று இருக்கக்கூடாது. இந்த பணி எல்லா ஆண்டின் எல்லா மாதங்களிலும், மாதத்தின் எல்லா நாட்களிலும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி செய்யலாம்? நீங்கள் நடத்துகிற பைத்துல் மால் இருக்கிறது, அதிலே ஒரு 10% முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஒதுக்கிவிடுங்கள். ஒருவேளை ஜக்காத்து கொடுக்கலாமா என்று சர்ச்சை இருந்தால் விட்டுவிடுங்கள், சதக்காவில் இருந்து கொடுத்து விடுங்கள். நீங்கள் நடத்துகின்ற வட்டியில்லா கழகங்களிலே ஒரு பகுதியை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். பாட புத்தகங்களை விநியோகம் செய்கிறது அவர்களுக்கு ஒரு பகுதியை கொடுத்து விடுங்கள். இலவச மருத்துவ முகாம்களை எல்லோருக்குமாக நடத்துங்கள். ஆக இப்படி பல காரியங்கள் நீங்க செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆக இதன் மூலமாகத்தான் இந்த வகுப்புவாதத்தை இந்த முறையிலே நாம் ஒழிக்க முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதற்கான ஒரு திட்டம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஆகவே இந்த சமூக சேவை செய்தீங்கன்னா ஒரு கல்ல பல மாங்காயை நீங்கள் வீழ்த்துகிறீர்கள். ஒன்று ஹுக்கூக்குல் இபாத், மனிதர்களுக்கு சேவை செய்வது மார்க்க கடமை, அதை செய்துவிடுவீர்கள், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கூலியை பெற்று விடுவீர்கள். இது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய நன்மை. இன்னொன்று, இதன் மூலமாக இதயங்களை நீங்கள் இணைக்கிறீர்கள். இது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மையாகவும் அமைந்திருப்பதை பார்க்கிறீர்கள். இதுக்கெல்லாம் அதிகமாக பணம் காசெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, மனம்தான் வேணும். இதை செய்ய வேண்டும் என்ற மனம், இது மார்க்க கடமை என்பதை புரிந்து கொண்டு இதை எல்லா முஹல்லாக்களிலும் எல்லா பகுதிகளிலும் செய்ய வேண்டும். இயக்கங்கள் மட்டும்தான் செய்யணும் என்று எதிர்பார்க்காதீர்கள். எப்படி இந்த வெள்ளத்தில் இயக்கங்கள் மட்டும் செய்யல, இயக்கம் சாராதவும் செய்திருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு முஹல்லாவிலும் ஒவ்வொரு வட்டாரத்திலும் செய்ய வேண்டும். எப்படி பள்ளிவாசல்களை எல்லாம் திறந்துவிட்டு மக்களை தங்க வைத்தீர்களோ அதுபோன்று இது ஆண்டு பூராகவும் இது நடக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்ற இந்த செய்தியை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு உங்களிடமிருந்து ஒரு நல்ல செய்திக்காக நான் காத்திருக்கிறேன். ஆகவே இந்த செய்திக்கு உங்கள் விடை என்ன என்பதை எனக்கு அறிய தருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.